நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 1 லட்சம் பேருக்கு அப்புறம் கொடுக்காம போயிடும். வேற ஏதாவது கேட்கும். சோ நீங்க அந்த மாதிரி ஏன்னா சிஸ்டம் ட்ரெயின் ஆயிடுது. ஓகே கிறிஸ்டல் லைன்ஸ்னா இப்பதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுடைய ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நீங்க அதை எப்படி டிஃபரெண்டா கொடுக்கலாம். கிறிஸ்டல் லைன்ஸ் கொஸ்டின் நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம். குரியர் பிசினஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டல் வந்துட்டு அழகா குரியர் மேலே பார்த்து குரியர் வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் கிறிஸ்டலே வீடு கட்டுற மாதிரி கட்டுறீங்களா? இப்போ இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி அலையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இதோட பேஸ் பாத்தீங்கன்னா இமேஜ் தான். ப்ராம்ப்டிங் டெக்ஸ்ட், அதுல இருந்து ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருந்து வீடியோ, இதுதான் ஒரு ஏஐயோட சீக்வென்ஸ். கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்டை வாங்கணும். ஓகே ஒரே ஷாட்ல எனக்கு 30 ஐடியா வேணும்ப்பா கொடுப்பா, ஏஐ கொடு, சாட்ஜிபிடி கொடுங்க, ஃபில்பாட் கொடுங்க, பெர்ப்ளெக்சிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த ப்ராம்ப்டை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த போட்டோ பேஸா ஜெனரேட் பண்ணணும். நிறைய பேருக்கு என்னன்னா அந்த இன்புட் கொடுக்கும்போது போட்டோ பேஸ் கரெக்டா வராது. போட்டோ வந்தாலும் அந்த வீடியோக்கார ட்ரை பண்ணும்போது கண்டினியூஸ் பக்கம் போகும், வாய் ஒரு பக்கம் போகும். அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத அடுத்தது சொல்றேன். அதெல்லாம் நிறைய நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போட்டோ சரியாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன இஷ்யூன்றது நான் அடுத்தது சொல்றேன். எத்தனை பேருக்கு இங்க ஏஐங்கிறது எங்க வேலையை தூக்கிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எத்தனை பேர் உங்க கம்பெனில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எத்தனை பேர் நினைக்கிறாங்க ஏஐ வேலையை தூக்கிடுச்சு நினைக்கிறாங்க? ஐடியா இருக்கா சார்? கேட்டுருக்கீங்களா யாராச்சும்? அப்போ உங்க இண்டஸ்ட்ரியில அது நிறைய பிசிக்கல் லேபர் ஜாஸ்திங்கிறதுனால இல்ல. பட் கார்ப்பரேட் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா ஏஐ நான் தெரியலனா இல்ல ஏஐ வந்துச்சுன்னா என் வேலையை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ அது கிடையாது சார். ஏஐ உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டா தான் உங்களுக்கு வேலை போயிடும். ஏஐ யூஸ் பண்றவங்க தான் அதிகபட்ச லெவல்ல நல்ல ஸ்கில்டா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயமா இருக்கு. முன்னாடி ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் ஒரு 4 கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்றாங்க, எந்த ஃபீல்டா வச்சுக்கோங்க. இப்போ அதே 10 பேர் ஏஐனால வேலை போகாது. அந்த 10 பேர் ஏஐ பண்ணாங்கன்னா அது 8 பேர் 10 பேர் அந்த கிளையண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்க ப்ரொடக்டிவிட்டியை பெட்டர் ஆக்குறது தான் ஏஐ தவிர ஏஐ உங்க வேலையை தூக்கத்துக்கு கிடையாது. ஒரு கம்பெனில 100 பேர் இருக்காங்க, 10 கிளையண்ட் சர்வ் பண்ணாங்கன்னா அதே 100 பேர் இப்போ 20 கிளையண்ட்டுக்கு வேலை செய்யற அளவுக்கு ஒரு ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஏஐ மூலமா ஸ்பீடா நீங்க பண்ண முடியும் ஒர்க்கை. ஸோ ஏஐ உங்க ப்ரொடக்டிவிட்டியை ஹெல்ப் பண்ணதை தவிர அது வேலையை தூக்குறதுக்கு கிடையாது. ரியல் எஸ்டேட் யூஸ் கேசஸ் ஏற்கனவே பின்னாடி சூப்பராக சொன்னீங்க சார். எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுவேன், டிராஃப்டிங் பண்ணுவேன், மார்க்கெட்டிங், வீடியோ, ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும். அதுல ஒவ்வொன்றையும் யூஸ் கேஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். டிராஃப்ட் அக்ரிமெண்ட் சார், எத்தனை பேர் இங்க டிராஃப்ட் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணுறது ஏன் யூஸ் பண்றீங்க? இருக்கு சார், நான் வந்துடுறேன் சார். ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸாம்பிள்ஸ் அப்படி நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நாளை மைக் வந்தாலும் நான் பின்னாடி பேசுகிறேன் சார். சம்டைம் நாங்கள் வந்து ஒரு